அனைவருக்கும் வணக்கம். முன்பொரு வீடியோவில் குடல் சுத்தப்படுத்துறதை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்படி குடல் சுத்தப்படுத்த முடியல, சுத்தமாக இல்லை அப்படின்னாலும் நமக்கு பசி எடுக்காது, நல்லா ஜீரணமாகாது, தூக்கமே வராது, வயிறு உப்பசமாக இருக்கும். அப்படி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஓமத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது 2 டம்ளர் தண்ணியை ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. பாருங்கள், இதுதான் ஓமம். சரிங்களா? நல்லா பாருங்கள். அதாவது மனமே சூப்பராக இருக்கும். அந்த காலத்துலலாம் வீடுகளில் பாட்டிமாரெல்லாம் முறுக்கு சுடும்போது இந்த ஓமத்தை கொஞ்சம் கழுவி உள்ளே சேர்ப்பாங்க, முறுக்கு சுடுற மாவில். சரிங்களா? குழந்தைகளுக்கு உரைச்சி ஓமப்பொடி, ஓம வாட்டர், அதாவது உட் வாட்டர்னு சொல்லி இப்போல்லாம் மெடிக்கல் ஷாப்புலாம் இருக்குது. அது இப்போ இருக்குதா என்னன்னு தெரியாது. ஓம வாட்டர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், இந்த ஓமத்திலிருந்து எடுக்கக்கூடியது தான் அது. சரிங்களா? இந்த ஓம வாட்டர் எடுக்கும்போது இந்த ஓமத்தை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா 2 கிளாஸ் தண்ணிங்க, இந்த மாதிரி ஒரு அளவான ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளராக சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு படுக்க போகும்போது குடித்தா மிகச்சிறப்பு. அது என்னென்னா, நம்ம ஜீரணம் சரியில்லாமல் இருக்கும்போதும் சரி, வயிறு உப்புசமாக இருக்கும், மோசன் பிரச்சனை இருக்கும், அதாவது வாயில் துர்நாற்றமெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் நம்மளுக்கு மோசன் போகலை அப்படின்னா அப்படி தான் வாயில் துர்நாற்றம் இருக்குங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பாருங்கள் ஓம வாட்ரு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஓமத்தை தண்ணியெல்லாம் குடிக்கும்போது என்னென்ன பயன்கள் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? நம்மளை ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும், நல்லா அப்போ வயிறு உப்பசமாகவும் இருக்காதுங்க, நல்லா மோஷன் போகுங்க. நம்ம இதை ராத்திரி நேரம் ஒரு 2 டம்ளர் தண்ணியில் வச்சு குடித்தா நல்லா சுகமாக உறக்கம் வரும், நிம்மதியாக உறங்கலாம். இதுலேயே நம்ம வறுத்து பொடிச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க. போட்டு வச்சுட்டு சும்மா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த மாதிரியும் கூட எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணணும்னா, ஒரு 250 கிராம் வாங்கி கொண்டு வந்து சின்ன சின்ன செல்லு வைக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சின்ன ஒரு மண்சட்டினா இருந்தாலும் சரி, வடச்சட்டியில் போட்டு லேசாக வறுத்து ஒரு கவரில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது பொடிச்சும் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது ஒரு ஸ்பூன் எடுத்து ஓம வாட்டர் குடிக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு பானம் தயார் பண்ணலாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு தினமும் ஒரு மூலிகை வாட்டர் எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம் வாழ்வதற்கு ஆரோக்கியமாகவும் நம் உடல் நோயில்லாமல் இருப்பதற்கும் நம் வாழ்க்கையில் நம் நலம் நம் கையில். நன்றி.